மிகு அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நேற்று மாலை சந்தித்தார். நடந்ததை எல்லாம் கேட்டறிந்தார். அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அன்பார்ச்சுனேட், நடந்தவையாக இருக்கட்டும். ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது ஒரு அதிகாரிகள் செய்கின்ற தவறால் ஆட்சிக்கு நற்பெயருக்கு எந்தவித களங்கமும் வரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நேற்றையோடு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தாகிவிட்டது. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த குடமுழுக்கு விழால மேனாள் ஆளுநர் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். கோபுரத்தில் மேலே நின்று அவர் குடமுழுக்கில் கலந்து கொண்டார். நான் அவரை வணக்கம் சொன்னேன். என்னுடைய தொகுதிக்கு வந்திருக்கார் என்று அதிகாரிகள் கவனித்தார்கள். நல்ல அவருக்கு வரவேற்பு கொடுத்து மேலே அழைத்து சென்று அதையெல்லாம் மாற்றுக்கருத்து எனக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு, சிறப்பு வழியில் நான் போனோன்ட்டு காத்திருந்ததாகவும் சிறப்பு வழி கதவை திறக்கலையா, அதனால நான் போயிட்டாவும் சொல்றாங்க. பாஜக தலைவர்கள் பொய்யுக்கும் பித்தலாட்டத்திற்கும் பேர் போனவர்கள் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சிறப்பு வழியை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு எடுத்து எத்தனையோ வருட காலங்கள் ஆயிடுச்சு. யாருக்கும் சிறப்பு தரிசனம் கிடையாது. இது அம்மையார் உள்வாங்கிக்கணும். நான் பொதுவாக என்னுடைய தொகுதியாகட்டும், தமிழ்நாட்டில் எங்கேயுமே ரொம்ப எளிமையாக மக்களோட மக்களாக தான் இருக்கிறவன். இந்த சிறப்பு தரிசனம் இதுக்கெல்லாம் போர்வம் கிடையாது. என்ன சொல்ல போனால் கூட்டமாக இருந்தால் அவங்கள அனுமதிங்கன்னு சொல்லக்கூடியவன். அதனால் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் உண்மைக்கு புறம்பாக இந்த RSS உடைய சித்தாந்தத்தில் பொய்யும் புரட்டும் அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் விலகி வரணும். இதை கூட புரிதல் இல்லாமல் இவங்க ஒரு ஆளுநராக இருந்தவங்க இப்படி பேசலாமா? எந்த ஆலயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு கோவிலில் VIP தரிசனம் இருக்கு? அதெல்லாம் எடுத்து எவ்வளோ காலமாகி போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும். சகதி வாரி இறைக்கணும், பழிய போடணும், ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணணுன்றதுக்காக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுவதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். ஆதாரபூர்வமாக பேசணும்.